இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஐயோ என்னடா இது முடிச்சிட்டிங்க, இன்னும் 1 மணி நேரம் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐஸ்வர்யாவுக்கு கார்த்திக் தரமான சம்பவத்தை வந்துட்டு பண்ணி விட்டாரு. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த ரவுடிங்கெல்லாம் அடிச்சு போட்டு அபிராமி எங்கே அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்க, அதே சமயம் அந்த பக்கம் ரவுடிங்கெல்லாம் அபிராமியை புதைச்சிட்டு ஓடி வர இடத்துல கார்த்தி கையில் சிக்கிறான் அந்த சங்கர். வேமா சட்டை காலரை பிடிச்சிட்டு டே எங்கடா எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உசுரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நடந்துட்டு இருக்க. போலீஸும் அதே சமயத்தில் வந்துடுறாங்க. வேமா ஓடி போன மற்ற ரவுடிங்களையும் பிடிச்சிடுறாங்க. சாரி வந்துட்டு விசாரிங்க எங்கள் அம்மா எங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல என் உசுரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியமாற சரியா ஐயோ நல்ல ரவுடி அந்த என்னடா இப்படி பைத்தியம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேமா போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அபிராமி எங்கே அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி தேடி பார்க்க அப்போ தான் அந்த இடத்த வந்துட்டு புதைச்ச மாதிரி இருக்கு. வேமா கார்த்தி வந்துட்டு அந்த இடத்த தோன்றுறாரு. அந்த டைமில் கார்த்தியோட அந்த ஆக்ஷன் இருக்கே சீனு செம்ம மாசாக இருந்துச்சு. அப்படியே அழுதுகிட்டே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு ஒரு மாதிரிலாம் கத்திக்கிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. கார்த்தி வந்துட்டு தோண்டிகிட்டே இருக்கா. அபிராமியோட அந்த சேலை காலெல்லாம் தெரியுது. வேமா வந்துட்டு மண்ணெல்லாம் எழுப்பிட்டு முகத்தில் வந்துட்டு மண் இருக்குது அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் தட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அபிராமி மயக்கத்திலே இருக்காங்க. கார்த்தியோட கண்ணெல்லாம் அப்படியே அழுது அப்படியே செவந்த மாதிரி அதை கண்ணை பார்க்கணுமே அதான்டா ஃபயரு அப்படின்னு இருந்துச்சு. கார்த்தி வந்துட்டு வேமா அபிராமியை தூக்கி எடுத்துகிட்டு காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. டாக்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் வந்துட்டு கார்த்தி ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கார்த்திக் சார் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஹாலில் வந்துட்டு கார்த்தியோட அப்பா ஆனந்துன்னு எல்லாருமே இருக்காங்க. தீபா வந்துட்டு ஃபோன் பண்ணதுமே கார்த்தி வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க அப்படின்னு கேட்க அத்தை கிடச்சிட்டாங்களாங்க அப்படின்னு சொல்ல கிடச்சிட்டாங்க. ஐயோ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, அத்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அத்தை நல்லபடியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே தீபா வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கார்த்தியோட அப்பாட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, கடவுளே என் நாச்சியார் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. வேமா அருண் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேமா அருண்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. மீனாட்சி வந்துட்டு வெளியில் நிற்கிறாங்கல்ல, ஸ்ட்ரெயிட்டாக ரியாவை தாண்டி போய் மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்த 5 பைசா மூஞ்சி மேக்கப் மூஞ்சியும் கேட்டு அப்படியே தலையில் இடியே விழுந்த மாதிரி ஒரு மாதிரி கிருகிருன்னு மயக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா இது அபிராமி பொழைச்சிட்டாங்களாமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரியா விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு என்ன இது உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன், இப்போ பாருங்கள் அபிராமி இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்களாம், எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஐயோ நானே வந்துட்டு பிளானில் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கேன், நீ வேற கூட கொஞ்சம் என்னை டென்ஷன் ஏற்றாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன நீங்கள் இந்த வீட்டில் சட்டப்பூர்வமான ஒரு மருமக, நான் வந்துட்டு அப்படியா ஆல்ரெடி நீ எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா கோவத்தில் விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறேன். அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அந்த கார்த்தி வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சிட்டான்னு பார்த்தீங்கல்ல, அந்த சங்கரே பெரிய தில்லாலங்கடி, அவனையே பிடிக்கிற அளவுக்கு இவன் எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல அவன் கேடின்னு உனக்கு இப்போ தான் தெரியுமா, எனக்கு எப்பே தெரியும், சரி நீலாம் பயப்படாத, நம்ம வந்துட்டு எதுனாலும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல எப்படிமா போச்சு அருண் வந்துட்டு அந்த கார்த்தியோட பேச்சை கேட்டு என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறான், வீட்டை விட்டே அனுப்பிச்சிருவான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் மூஞ்சியை பிடிச்சி ஏங்கி அழுகுறாங்க. ஐயோ ஐஸ்வர்யா நீ அழுகாத, நம்மளாம் அழ பிறந்தவங்க கிடையாது, அள வைக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருக்கு டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்க. போச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நான் அம்மா இதுலேருந்து உன்னை காப்பாற்றுறேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 பேசிகிட்டு இருக்குங்க. அடுத்த சீனில் வெளியில் வந்துட்டு மீனாட்சி நான் அந்த கடவுளை வேண்டினேன் அத்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நல்லபடியாக எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே வீட்டில் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு டாக்டர் வெளியில் வரப்போ அம்மாவுக்கு என்னாச்சு எல்லாம் சரியாயிட்டாங்களா அப்படின்னு கேட்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, எதுனாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அபிராமி வரதுக்காண்டி தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா மனசில் நினைக்காங்க ஐயோ கடவுளே அத்தை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேன். ரியா வந்துட்டு அபிராமிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது, எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்க. மீனாட்சி வந்துட்டு அத்தை எப்படியாவது வீட்டுக்கு நல்லபடியாக வந்துடணும் வேண்டுறாங்க. தீபா வந்துட்டு மீனாட்சி கிட்ட போயிட்டு ஏங்க இங்கே நிற்கிறீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் தீபா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்க. மாமா அத்தை இன்னும் வர மாதிரி தெரியல, நம்ம வேணா ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போகலாமா, நான் வேணா கார்த்திக் சார் கால் பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்க இருமா நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கால் பண்ணுறாரு. கார்த்தி வந்துட்டு அழுதுகிட்டே ஃபோன் அட்டன் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். மறுபடியும் வந்துட்டு கால் ட்ரை பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. என்னப்பா நாங்கள் வேணா ஹாஸ்பிட்டல் வரவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே அம்மாவை நல்லபடியாக கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கார்த்தியை கூப்பிட்டு வந்துடுறானா அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்தி அவங்க அம்மாவை பார்த்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வர்றாங்க. என்னாச்சு அவனுக்கு கிட்ட வந்து விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்ல அவன் ஒன்றும் வாயை திறக்கிற மாதிரி தெரியல, ஆனால் நம்ம சந்தேகப்பட்டது சரிதான், உங்கள் வீட்டில் இருந்து தான் இதை பண்ணியிருக்காங்க, அவனோட மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது உங்கள் அண்ணி ஐஸ்வர்யாவோட நம்பர் தான் அதில் இருந்துச்சு, ரொம்ப டைம் கால் பண்ணியிருக்காங்க, அதுவும் சாதா கால் பண்ணால் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ கால் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு செம்ம கோவம் ஆயிடுது. விறுவிறுன்னு வீட்டுக்கு தான் வர்றாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. உள்ளே வந்ததுமே அண்ணா உன் பொண்டாட்டி எங்கே வர சொல்லு வெளியில் அப்படின்னு சொல்ல என்னாச்சு
என்னாச்சு, ஏன் கார்த்தி இப்படி கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, எங்கள் அண்ணி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் வெளியில் வர்றாங்க. நீங்கள் வந்துட்டு உண்மையாகவே உங்கள் சுய புத்தியோட தான் அப்படி பண்ணீங்களா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்து பண்ணாங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அருண் வந்துட்டு, என்ன கார்த்தி நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் இவங்க தான், அம்மாவை வந்துட்டு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் நேரம் மிஸ் ஆகியிருந்தாலும் அம்மா இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இந்நேரம் ஆம்பளையா மட்டும் இருந்தாங்கன்னா வெட்டி கொன்றுப்பேன், பொம்பளையா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாசா பேச, கார்த்தி வந்துட்டு இவ்வளோ கோவம் பார்த்ததே இல்லை, அப்படியே கண்ணத்தில் 4 விடுங்க கார்த்தி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு மாதிரி திருதுன்னு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.